கைஸ் வாங்க 52வது சம் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் 52. A student was asked to write down a number from 1 to 25. What is the probability that the number is even? அதாவது ஸ்டூடெண்ட்டை வந்து 1லேருந்து 25 வரைக்கும் எழுத சொல்லிட்டு அந்த 1லேருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரில் ஈவன் நம்பருடைய ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வாங்க ஈவன் நம்பர்ஸ் 1லேருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். 1, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 24. இப்போ மொத்த நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது. அப்போ என்னாச்சுன்னா நான் நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் வந்து பிட்வீன் 1 to 25 வந்து 12. அது வந்து என்ன எடுத்துக்கணும்? என் ஆஃப் ஈன்னு எடுத்துக்கணும். அதை வந்து என் ஆஃப் ஈன்னு எடுத்துக்கணும். இப்போ என் ஆஃப் எஸ் அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்த நம்பர் எது வரைக்கும் பார்க்க சொல்லியிருக்காங்க? 25 வரைக்கும். அப்போ அது வந்து 25. சரிங்களா? இப்போ ப்ராபபிலிட்டிக்கு ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா பி தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இதில் என் ஆஃப் இ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்கோ அதான் என் ஆஃப் இ. டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எத்தனை நம்பருக்குள்ளே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதான் என் ஆஃப் எஸ். அது வந்து 25. சரிங்களா? அப்போ இது வந்து என்ன பண்ணுவோம்? 25 போட்டோம். இப்போ அதை வந்து ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ப்ராபபிலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு போடுறேங்க. 12/25. சரிங்களா? 12/25 இதான் வந்து ஆன்சர். ஓகே கைஸ், அவ்வளோதான். இதான் ஆன்சர். பார்த்துக்கோங்க. புரிஞ்சுங்களா? என்ஆஃப்இ பை என்ஆஃப்எஸ் அதை கண்டுபிடிச்சோன்னு என்ஆஃப்இன்றது எத்தனை நம்பர் எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 12. என்ஆஃப்எஸ்ன்றது டோட்டலு. அப்போ 12/25ன்றது ஆன்சர். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.